அனைவருக்கும் வணக்கம். முதல்ல லைட் எரியுதான்னு பார்த்துக்கிறேன். சாரி, எரிகிறது. ஸோ ஜிஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் விளாக் எடுக்கிறோம். நைட்டில் டியூட்டிங்க. ஸோ நைட்டில் நம்ம டியூட்டி செய்வதால் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறதுக்கு உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். டே பை டே என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் நேரத்துக்கு. பிகாஸ் சரியான டைமுக்கு சாப்பாடு இல்லைல்ல, அதனால் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. டியூட்டி டைம் ஃபஸ்ட்டாவது 8லேருந்து 9 ஹவர்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ 12 ஹவர்ஸ் ஆக்கிட்டாங்க. அத்தனை ஹவர்ஸை நம்மளால் பார்த்திங்கன்னா ஓட்டி இப்போ கவர் பண்ண முடிய மாட்டேங்குது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போகுது ஜிஃபேம். இன்றைக்கி இன்னும் 2 நாளில் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ புனித மாதங்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாகவே ஹாப்பி ரமதான். எல்லோரும் நல்லபடியாக நோன்பு வைங்க. எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் உங்கள் எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்மளை தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் எந்த ஒரு உடல் பிரச்சனையும் வராமல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கஷ்டங்கள் தீரணும் அப்படின்றத விட நம்ம ப்ரே பண்ணிக்கிறத விட நல்ல ஹெல்த்தியான உடம்பை கூட அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு. பிகாஸ் உடம்பு நல்லா இருந்தால் பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சம்பாதிச்சிடலாம். ஓகேங்களா? உடம்பு நம்மளுக்கு துணைக்கு நம்மளோட துணையாக உடம்பு நம்ம கூட நிற்கலைன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம முதல்ல ஆண்டவன்ட்ட கேட்குறது ஹெல்த்தை தான். எனக்கு நல்ல ஹெல்த்தை கொடு, அது போதும் அப்படின்னு நம்ம சொல்லணும். பிகாஸ் நான் கஷ்டப்பட ரெடி, நான் உழைக்க ரெடி. ஸோ எனக்கு ஹெல்த்து கொடு, பணத்தை நான் சம்பாரிச்சிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நல்ல வேலை செஞ்சு நல்லா கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. முதல்ல வண்டியில் பெட்ரோல் இல்லை, சுத்தமாக பெட்ரோல் போட்டாகணும். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ கம்பெனி வண்டிக்கு மாறியாச்சு. கிராண்ட் i10 தான் இந்த வாட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ஓடும்போது கரெக்டாக 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும்போது கொடுத்தாங்க. இருங்க, நான் சிக்னல் கிராஸ் பண்ணிக்கிறேன். 50,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும்போது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி இப்போ 2 நாளில் பார்த்திங்கன்னா 692 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டி விட்டோம். இந்த பாருங்கள், அண்ணன் தான் பக்கத்தில் போகிறது பலினோவில். எஸ். ஸோ இப்போ என்னடா கம்பெனி வண்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம வண்டி கார் சேல் பண்ணியாச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு ஒன்று எடுத்து வைக்க போகிறேன். ஸோ உங்கள் அன்பு ஆதரவு அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இதுதான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு போக போகிறோம். ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக ஓட்டி இந்த மந்த்தை கம்ப்ளீட் பண்ணி இவங்களோட டார்கெட்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அண்டு டிக்கெட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம போட்டாச்சு. ஸோ இது ஒன்று அப்டேட். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவுக்கு போக போகிறோம். இப்போது இந்தியாவில் போய் நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற அப்படிங்கிறதெல்லாம் இந்த விளாகில் நம்ம டீட்டெயில்டாக தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்சால் நான் ரம்ஜானுக்கு விளாக் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ புது ஷெட்யூல் போட்டிருக்காங்க. ஐயோ, அது நினச்சாலே எனக்கு பகீர்னு தூக்கி போடுது கைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னே தெரியல. என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக கண்ணா பின்னான்னு ஷிஃப்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கணக்கு ஒன்று தான். பட் இருந்தாலும் டைமிங் மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. பிகாஸ் நோன்பு வைக்கிற டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும். காலையில் நோன்பு வைக்கிறாங்களே, அதுக்கு கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அதனால் ரம்ஜான் டைமில் நான் இது வரைக்கும் ஓட்டி பார்த்ததில்ல. நோம்பில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நான் ஓட்ட போகிறேன். ஸோ பார்க்கலாம் நோம்பில் நமக்கு எப்படி ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ இந்தியாவுக்கு ஏன் போகிற, எதுக்கு போகிற, என்ன இஷ்யூஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. கையில் பாருங்கள், இந்த கட்டி அண்டு பேக்கில் ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரெண்டு டிஸ்க் பல்ஜாக இருந்துச்சு. ஸோ இப்போ போய்ட்டு ரீசெண்டாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 3வது டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா பேக்கில் பல்ஜ் ஆகிடுச்சு. விச் இஸ் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நோ ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? ஆப்ரேஷன்ற பேரில் அந்த டிஸ்க் பல்ஜ் ஆனதை வெட்டி எடுப்பாங்க. பட் அது நோ யூஸ். அது ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் ஹெவியாக பெயின் தான் கொடுக்க ஆரம்பிக்குமே தவிர வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போகலாம் பேசாமல். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கு. எனிவே, ஸோ முதல்ல இருங்க, நான் பெட்ரோல் போட்டுக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்மளை ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அகெயின் நம்ம வருவோம். ஓகேவா? இருங்க, நான் முதல்ல டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கோ ஜிஃபேம். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு இப்போ டியூட்டி டைம் ரொம்ப அதிகப்படுத்தினதால் அதுலேயே இப்போ டியூட்டி டைம் அதிகமாகிடுச்சா. டியூட்டி டைம் அதிகமானதால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்ரோலும் பார்த்திங்கன்னா அதிகம் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 40 ரியால் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 50 ரியாலுக்கு. ஐயோ, இப்போ 50 ரியாலுக்கு. ஸோ இந்த புது சிப் ஓட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அது பெட்ரோமின் இருந்துச்சு, பெட்ரோல் இது. இப்போ இது. ஸோ வண்டி பெட்ரோல் ஃபுல் ஆகிட்டு இருக்குது, பார்த்தா தெரியும். இப்போ போட்டிருக்கிற பெட்ரோல் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 ரியாலுக்கு பெட்ரோல் போயிருக்கு. 445 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி காட்டுது. ஆனால் இது ஃபுல்லாச்சுன்னா 670 சம்திங் போகும். ஆனால் ஃபுல் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. 502 போயிடுச்சுரா. இன்னும் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. 49.
50 ரியால் பெட்ரோல் முடிந்து விட்டது. ஃபுல்லாகுமா இல்லையான்னு தெரியலையே. 1 பாயிண்ட் கம்மி ஆகிட்டேடா. அடத்தருமேந்திரா, இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த பயப்பிள்ளைக்கிட்ட ஃபுல்லாக ஆகாதுன்னு சொல்லி 545 கிலோமீட்டர் தான் போவோம். எனிவே ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே பை நிக்கால் தோ. ஓகே இப்போ நம்ம வந்து போய் ஹோட்டலுக்கு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கொடுக்குன்னு ஓடி போவோம். ஓடி போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்மளுடைய சாப்பாட்டை. அதுக்கப்புறம் நம்ம வந்து டியூட்டி கிளம்பலாம். 545 தான் போகணும்னு காட்டுது. இது நான் எதிர்பார்க்காம போச்சே. ஸோ எதில் விட்டோன்னு சொல்லி நம்ம தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இருக்கிற ஸ்பைனல் கார்டும் இப்போ ரெண்டுன்ற இடத்துல இப்போ 3ஆவதுமே வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸ் இருந்தது. ஸ்கூல் படிக்கும்போதே ஸ்கூல் லீவ் விட்டுட்டு நம்ம டைல்ஸ் கடைக்கு வேலைக்கு போனது வந்தது. அந்த டைம்லேயே சின்ன வயசுல ஹெவி வெயிட் தூக்குனது. அப்படி பண்ணும்போது குனிஞ்சு நிமிந்து அந்த டிஸ்க் ஆல்ரெடி 2 பல்ஜ் அப்போவே நமக்கு. எங்கள் ஸ்கூல் படித்து நான் லீவுக்கு வேலைக்கு போகும்போதே நம்மளுக்கு ஹெவி வெயிட் தூக்கி டைல்ஸ் கடையில் கடப்பாக்கல்லாம் டாரஸ்லேருந்து இறக்குறது போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட்லாம் போட்டு, ஒர்க் அவுட் மீன்ஸ் அந்த வேலையை தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் போட்டதால் நமக்கு வந்து ஆப்படிச்சிக்கிச்சு. ஸோ இதுதான் ரீசன் தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ 3ஆவது ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வண்டி ஓட்டுறதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு 40 வயசுலேயே என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே குவைட் சவுதியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிரந்தரமாக நிறுத்திடுவோம். இந்த வேலையை இதோட விட்டுருவோம். ஊருக்கு போவோம். பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, இனி நம்ம ஊரில் நம்ம குடும்பத்தோடு நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனால் அப்படி கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ் யோசித்து வச்சுருக்கேன். விச் இஸ் கள்ளக்குறிச்சியில் எங்கள் ஊரில் இது வரைக்கும் யாரும் அது பண்ணதில்லை. இப்போ நான் போய் பார்க்கணும். இந்த மாதிரி வருஷம் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த இது இன்னொருத்தவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த இது யாரும் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. ஆனால் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. லட்சி அது பார்க்கலாம் என்னான்னு. 2வது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து வேலை வாய்ப்பை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீசா அண்ட் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபுல் டைமாக எடுத்து நிறைய பேருக்கு உங்களில் கேட்குறவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு எடுத்து கொடுக்க போகிறோம். நம்ம கம்பெனிலேயே வந்து பேசியிருக்கேன். விசாவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ஊரில் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிகாஸ் நான் இன்னும் கன்ஃபர்மேஷன் இன்னும் வாங்கலை முழுசாக பேசி. ஓகேங்களா. 2 3ஆவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக நம்ம வந்து யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டு டீமை வச்சு க்ரியேட் பண்ணுவோம். பட் அதுக்கான டீம் என்கிட்ட இல்லை. சரியான டீம் என்கிட்ட இல்லை. நான் அமைக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ 3 விதமாக நம்ம வந்து 3த்தையுமே வந்து கன்சிஸ்டன்சியாக அப்படியே பண்ணிகிட்டே வர போகிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத அதை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு தெரியும். இது வந்து வெற்றியில் முடியுமா தோல்வியில் முடியுமா அப்படிங்கிறத. அது எல்லாத்துக்கும் ஆண்டவன் தான் காரணம். எது கொடுத்தாலும் அவன் தான். நம்ம ஜெயிக்கணுமா தோக்கணுமான்றதை நிர்ணயிக்கிறவன் அவன் தான். ஸோ அவன் பார்ப்பான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. வண்டி ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஃபேம் நமக்கு வேறு வழியில் எது. ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி பக்கத்தில் தான் நமக்கு பார்க்கிங் கிடச்சிச்சு. என்ன பண்ணுறது. நியூ வெல்கம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஈஸியாக சொல்லப்போனால் இது வெல்கம் ரெஸ்டாரண்ட்டா. எனக்கு எல்லோரும் இங்கே வெல்கம் ரெஸ்டாரண்ட் தான் சொல்கிறாங்க. பட் கிட்ட போய் பார்த்தோன்னு வச்சிங்கன்னா பேர் வந்து வேறையாக இருக்குது. எனிவே ஸோ இப்போ நம்ம நேராக போவோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. போயிட்டு வரலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ. போய் சாப்பிடுவோம். ஜிஃபேம் ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு ஹோட்டலுக்கு. நான் மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் சொல்லியிருக்கேன். ஸோ தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து சிக்கன் இல்லை ப்ரௌன் மசாலா அண்ட் பரோட்டா வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்த உடனே நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். நல்ல ஒரு பெரிய ஹோட்டல் தான். ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு அந்தாண்ட சைடு வரைக்கும் போகுது. வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு டியூட்டி கிளம்புவோம். ரொம்ப தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாலும் டியூட்டிக்கு போக முடியாதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மட்டன் பிரியாணி வில் கேம் ஹியர். ஆனால் மட்டன் மட்டும் தான் தெரிய மாட்டேங்குது. எஸ், மட்டன் வந்து உள்ளே மறைந்து இருக்கிறதோ. இப்போ நம்ம இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா, வாங்க. ஓகே. ஸோ மட்டன் பிரியாணி அதிகமாகவே வச்சுருக்கிறாங்க. தம் பிரியாணி தான் நம்ம ஊர் மாதிரி. ஏன்னா தமிழ்நாடு ஹோட்டல் தானே இது. ப்ராப்பர் பியூர் அத்தன்டிக் தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட். சின்ன மட்டன் பீஸ் பரோட்டா போட்டு ஒன்று வந்துருக்கேன். சரியா, ஓகே. ஸ்பெஷல் நல்லா இருக்கிறது. என்ன நூல் பரோட்டாவா? இல்லைங்க, பரோட்டா நூல் பரோட்டா இல்லையா? நூல் பரோட்டா இருக்கு. நான் அது போட்டு வர லேட் ஆகுது. இல்லை இருக்கு, நூல் பரோட்டா இருக்கு. இல்லை 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிரும். 10 15 அது பேடாக தான் இருக்கு.
அது நூல் நூலாக எடுத்து அப்புறம் தான் சுற்றி போடணும். அமுக்கினா பவுன்ஸ் ஆகுது. கொஞ்சம் ஊற விடணும். அவங்க அமுக்குவாங்க, அமுக்க முடியலை, லேட் ஆகும். ஒரு 3-4 நிமிஷம் ஊற விட்டோம்னா அமுக்கினா ப்ரெஸ் ஆகுது. நல்லா இருக்கு பிரதர். மட்டனுக்கு பதிலாக தான் எலும்பு வந்துட்டு. ஓகே கைஸ், சூப்பராக இருக்கிறது தம் பிரியாணி. முரட்டுத்தனமா என்ன வர வச்சா? ப்ரௌன் மசாலாவும் பரோட்டா ஃப்ரெஷ்ஷாக போட்டு அடித்து கொடுத்துருக்காங்க. சாப்பிடுவோம் வாங்க, அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு கிளம்பலாம். ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு. அண்ணன் வந்து ப்ரௌன் மசாலா அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எடுத்து அடித்து விட்டு நாக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நொறுக்கு திணிகள் வந்து வண்டியில் வாங்கி போட்டாச்சு. அப்படி இப்படின்னு வந்ததுக்கு 2 பேத்துக்கு சேர்த்து எப்படியும் 30 ரியாலுக்கு மேலே 40 ரியாலுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 ரியாலுக்கு மேலே செலவாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3வது ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டு இது ஒரு 5 கிலோமீட்டரில் தான் இருக்குது. கொடுத்துட்டு அடுத்தது எங்கே வருதுன்னு பார்ப்போம். தூரமாக ஒன்று வந்துச்சு, அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். பிகாஸ் அவ்வளோ தூரத்துக்குலாம் போகிறது ஒர்த்து கிடையாது. போயிட்டோன்னா சிட்டி விட்டு அது அவுட்ரு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தான் 2 ரிஜெக்ஷன் இருக்குது கீட்டாவில். ஆனால் கீட்டாவில் இருக்கேன்றதுக்காக நீங்கள் யாராவது கீட்டாவில் ஓட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு நீங்கள் மட்டுக்கும் பண்ணிடாதீங்க. ரொம்ப பெரிய சீன் ஆகிடும், அப்புறம் அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பண்ணிக்கணும், என்ன சொல்கிறது, ப்ராப்பராக நம்ம வந்து இது பண்ணணும். என்ன சொல்கிறது, ஒரு ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. சில ஆஃபீஸில் நான் இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் ரைடர்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். என்னப்பா அன்றைக்கி நான் ஒரு வாட்டி என்னோடய ஃபோனில் அவன் பார்த்துட்டான் ரிஜெக்ஷன். என்னப்பா 18 ரிஜெக்ஷன் பண்ணி வச்சுருக்க அப்படின்னா, அந்த இதில் என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு 2 ரிஜெக்ஷனு நார்மல் தான், அதெல்லாம் 2ஆவதுக்கு மேலே பண்ணால் தான் 50 ரியால் பிடிப்பாங்க அப்படின்றேன். அவன் எங்கள் ஆஃபீஸில் ஒன்று கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பிடிச்சாலே 500 ரூபா அப்படின்றான். கம்பெனியே கீட்டாவே தன்னுடைய தரப்புலேருந்து ஒரு ரைடர் ஒரு நாளைக்கு 2 ரிஜெக்ஷன் பண்ணலாம், 3ஆவது பண்ணால் 50 ரியால் நாங்கள் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு கீட்டா சைனாக்காரன் சொல்லியிருக்கான். ஆனால் இவங்களுக்கு என்னன்னா ஆஃபீஸ்காரன் என்ன சொல்லியிருக்கான்னா, இங்கே இருக்கிறவன் நீ ஒரு ரிஜெக்ஷன் பண்ணால் நான் 500 ரூபா பிடிப்போம்பா, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு ரிஜெக்ஷனுக்கு கீட்டாக்காரனே ஒன்றும் பிடிக்க மாட்டான், 2ஆவதுக்கும் ஒன்றுமே பிடிக்க மாட்டான். அப்போ 2 ரிஜெக்ஷனுக்கு 1000 ரூபா, கீட்டாக்காரனே ஒன்றுமே பிடிக்க மாட்டான். 3ஆவது ரிஜெக்ஷனுக்கு தான் 50 ரூபா போடுவான். ஸோ ஒரு ஆஃபீஸ்லேயும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க. எங்கள் ஆஃபீஸில் 2 ரிஜெக்ஷன் அலௌடு இருக்குது. அதனால் 2மே நம்ம ரிஜெக்ஷன் பண்ணுறோமான்னு பார்த்தா 2மே நம்ம ரிஜெக்ஷன்லாம் பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக தேவைப்பட்டால் தான் இப்போலாம் மேக்ஸிமம் பண்ணிக்கிறது. பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும் ரிஜெக்ட் அது இதுன்னெலாம் பண்ணோம்னா. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா சரி தான். ஓகே, ஸோ இப்போ வாங்க இதை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு போவோம். நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சேல் பண்ணியாச்சு. ஒரு தெலுங்கானா ஆந்திராக்காரர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து வாங்கிக்கிட்டார். ஒரு நல்ல இதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வண்டி வேறு நம்மள்து ஆல்ரெடி அடிபட்டுருச்சு. ரொம்ப லாஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை நான் கொடுத்தேன், வேறு வழி இல்லை. ஏன் அப்படின்னா இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிபட்டிருந்தது, கேஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் ஒன்றுமே ஆகலை. கடைசியில் வண்டி அப்படியே தான் சேல் பண்ணிட்டேன். அந்த ரிப்போர்ட்டோடு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்களே பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி. வேறு வழி இல்லை கைஸ், என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ணுறதுக்கு இதில் இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நம்ம எங்கே உங்கள்கிட்டலாம் போய் காசு வாங்க முடியும். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 ரியால் எனக்கு அந்த அமௌண்ட்லேருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லணும். எனிவே வாங்க இப்போ இந்த ஆர்டரை போய்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஜெய்ஃபன் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவா மெக்டானல்ட்ஸில் வந்து நம்ம ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படி என்பதை பார்த்தோம் என்றால் 7 முடிச்சிருக்கோம், 8வது எடுக்க வந்திருக்கோம். திரும்பி உமர் ஷவர்மா. ஓகே, இதையும் எடுத்து போடுவோம். 2வது ஆர்டரும் போட்டுட்டாங்க கைஸ். நம்மக்கிட்ட இப்போ 2 ஆர்டர் இருக்குது. இங்கே பாருங்கள் பக்கெட்டில் 1 2ன்னு சொல்லி 2 ஆர்டர் இருக்கிறது. இந்த உமர் ஷவர்மா மேபி இந்த சைடு தான் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஃபஸ்ட்டு இதை எடுப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கம்பெனிக்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கிற வண்டி இது தான், ஜதீர்லேருந்து ஜதீர் 4 லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கா. ரியாத்தில் நிறைய இடத்துல நம்ம வண்டியை பார்க்கலாம். ஸோ 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ அந்த ரைடேட்டேருந்து எடுத்து இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு கைஸ் நம்ம 8 9 ஒன்றா எடுத்துருக்கோம். வாங்க இப்போ குடுன்னு போவோம். போயிட்டு இப்போ உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வருவோம். அடுத்தது இதை போய் எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 10ஆவதும் 11ஆவதும் கையில் எடுத்தாச்சு. அண்டு ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று கொண்டிருக்கிறோம். 10வது கிலோமீட்டர் எப்படி சிங்க் ஆகிருக்கு பாருங்கள். 10வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 10 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில். அடப்பாவங்களா, எப்படி சிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 10வது ஆர்டர் 10 கிலோமீட்டர் 10 நிமிஷம். சூப்பராக முடிஞ்சிருக்கு கைஸ். ஸோ நேற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஆர்டரை கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இந்த கிராண்ட் ஐட்டனில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வச்சுங்களேன், ஒரு மினிமலான கிளஸ்டர், சின்னதாக ஒரு இது முன்னாடி நான் வந்து இஎம்ஐயில் எடுத்துருந்தேன் பாருங்கள், அது வந்து இருக்கிறதுலே லோ மாடல். ஸ்டீரிங்கில் பட்டன் ஆப்ஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ப்ளூடூத் இருக்காது. இதுலையாவது ப்ளூடூத் இருக்குது, நான் இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸியான டைப்பு கிட்ட பாருங்களேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்ப கசமுசான்னு இல்லாமல் வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும், நல்ல அப்படியே ரோடை நல்லாவே தெரியும் நமக்கு. எனவே ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம போவோம். இந்த மாதம் நமக்கு எவ்வளோ பாருங்கள், இந்த மாதம் நமக்கு வந்துட்டு ஊறுபட்ட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன வேலைடா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மொதல் வேலை கம்பெனிக்கு டார்கெட் 400 ஓட்டி கொடுக்கணும். இந்த மாதத்தில் 28 நாள் தான் இருக்குது, கரெக்டாக. ரெண்டாவது, எனக்கு தேவையான பர்ச்சேசிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். வீட்டுக்கு வெளிநாடுனாலே இங்கேருந்து வரும்போது தைலம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பர்ச்சேசிங்கு, பிள்ளைக்கு குழந்தைக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். கொஞ்சம் பேக்கெலாம் இல்லை, டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். டிஃபன் பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இங்கே இந்த நெஸ்டோலேருந்து சம்திங் லூலூலேருந்து நம்ம வாங்கிட்டு போயிருந்தோம். அது ஒரு நல்ல குவாலிட்டிலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமரா இருக்குப்பா, உஷாராக இருக்கணும், கேமரா இருக்கிறது. ஓகே, கேமராலேருந்து தப்பிச்சிட்டோம். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. அதனால் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு டிஃபன் பாக்ஸு, நம்ம லல்லிக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு போகலான் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்பளத்தை முடிக்கணும். சம்பளம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக போகிறப்போ கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரில. ஏன்னா நம்ம 30 நாள் ஓட்டி முடித்ததை 15 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சேலரி. இப்போ 15ஆம் தேதி போல் தான் சம்பளம் 15 to 18க்குள்ளே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து போகிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, 28ஆம் தேதியா 1ஆம் தேதி நான் போகிறேன். 2ஆம் தேதியில் நான் சென்னையில் லேண்ட் ஆகிடுவேன். சாயந்தரம் போல் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம என்ன பண்ணுறது, அதான் ஒன்றுமே புரியல. ஸோ பார்ப்போம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புகிறேன்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. லெட்ஸ் see, பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு வண்டியை போட்டு இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு போவோம். இந்த ரோட்டில் வந்து 100 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு அலௌடு. வாங்க போகலாம் ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வந்து 5:30 ஆகிடுச்சு. நம்மளோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட். ஸோ நேற்றுமே நான் வந்து 13 முடித்தேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. இப்பயும் முன்னாடியே முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஆனால் உட்காந்துருக்கேன் ஒரு அரை மணி நேரமாக. ஆல்ரெடி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னார். ப்ளஸ் ரெஸ்டாரண்ட் வந்து நான் பார்க்கும்போது ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ என்ன நிலவரம்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஆள் எல்லாம் பார்சல் வாங்கிட்டு நிற்கிறாங்க. எக்ஸிட் 9 கிட்டே இருக்கிற வெல்கம் ரெஸ்டாரண்ட்டு. இந்த இடத்துல வந்து நீங்கள் வெல்கம் ரெஸ்டாரண்ட்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ இங்கே தான் நான் சாப்பிட்றேன். நிசான் சென்ட்ரா பிளாக் கலர், என் செல்லக்குட்டி ஒயிட் கலரில் இருந்துச்சு. அந்த வண்டிக்கு ரொம்ப ஆனால் செலவு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் சரி பண்ணி நம்ம எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தாச்சு. கஸ்டமர்கிட்ட போகும்போது மேக்ஸிமம் ஆஃப் எல்லா இதுவுமே நான் செலவு பண்ணி சரி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ போவோம். போயிட்டு அண்ணன் வந்துட்டுருக்கிறாரு. சுட சுட இட்லி ஆவி பறக்க வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம். 5:44 ஆகுதுங்க. தலைவர் வந்துட்டார். ஸோ ஒரு வழியாக டெலிவரியை முடிச்சுட்டு அடா இப்போதான் ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த கொண்டு வருவார். ஆஹா பூ போல் ஆகுது. இப்படி போட்டால் இப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள், டபக்குன்னு அப்படி வெட்டுனா டா காலாங்கத்தாலும் இந்த இட்லி வேறு லெவலு. நான் மந்தவெளியில் போய் சாப்பிட்றேன். கள்ளக்குறிச்சி போயிட்டு அபிராமி ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றேன். ஓகே கைஸ், சுட இருக்குது. அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. சட்னியை தொட்டேன். தக்காளி சட்னி கூட சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டு போயிட்டு படுப்போம். அண்ட் நாளைக்கு எந்திரிப்போம். நாளைக்கு இல்லை, இன்றைக்கி படுத்து இன்றைக்கி எந்திரிச்சு இன்றைக்கே வேலைக்கு போகணும். எப்படிப்பட்ட டியூட்டி டைமிங் பார்த்தீங்களா? இப்போ சட்னி வேறு லெவல். சரி, ஓகே கைஸ், சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம். பார்த்தா தெரியுதா எவ்வளோ கூட்டம் பாருங்கள். திப்பின்னு எல்லோரும் வந்துட்டாங்க. பிகாஸ் இவங்கெல்லாம் வெளியே தெரியுதா 2 பஸ்ஸு நிற்கிது, அங்கே ஒன்று. ஸோ அதுலேருந்து தான் இறங்கி வந்திருக்காங்க. இப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாடி டீ அது இதுன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. இதுக்கப்புறம் எப்போ திரும்பி வெளியே வருவாங்களோ, அதனால் இங்கேருந்து டீ நாஸ்தா எல்லாமே பேக் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. எனிவே நம்ம இங்கே அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். வாங்க. ஃபேம், காலையில் குருவிகள் கத்துது. இங்கே தான் கத்துது, ஆனால் குருவி கண்ணில் மாட்டேங்குது. இது என்ன செடி ஆக்சுவலாக இப்படி முள்ளாக இருக்குது? இது என்னதுங்க இப்படி முள்ளாக இருக்கிறதெல்லாம்? ஓகே, ஏதோ ஒன்று. நம்ம கிளம்புவோம். கம்பெனி வண்டிஸ்லாம் இங்கே நிற்கிது. நம்ம I10 சாவி, அதை வண்டி ஒரு வாட்டி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இது பாருங்கள், இதெல்லாம் புதுசாக வந்த வண்டிங்க.
புத்தம் புதுசு 0 மீட்ரு. நம்ம லாஸ்ட் பிளாக்ல பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே பாருங்கள் அங்கங்கேயும் டொக்குக்கெல்லாம் வாங்கி அடப்பாவீங்களா, மொத்தத்துக்கும் நம்ம கம்பெனி வண்டி தாங்க லைனாக நிற்கிது. இங்கே பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்லா ஏப்பமாக வந்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்டது. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம். ஓகேவா? அழகாக காலை நேரமாகிவிட்டது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய டியூட்டி. இன்றைக்கி இப்படி தான் போச்சு. அடுத்து நம்ம vlog வந்து கண்டினியூ பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். எடிட்டிங்க்கு அதுக்கெல்லாம் எனக்கு டைம் வேணும். ஸோ கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன். பட் கண்டிப்பாக vlog வந்துடும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன், எல்லாமே பண்ண பார்க்குறேன். அவ்வளோதாங்க. போங்க ரூமுக்கு. குட்டி vlog தான் இது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஹோட்டல் போகிறது வர்றது எல்லாத்தையும் நான் எடுத்துருக்க மாட்டேன், கண்டுக்காதீங்க. இங்கே பாருங்கள் தரையெல்லாம் அதுக்குள்ளே என்ன ஆக்கி வச்சுருக்காங்கன்னு. என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு வகையில் நாங்களும் அதை பொறுப்பு மாதிரி தான். ஓகே, ரூமுக்குள்ளே வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.